மெசல்சன் ஸ்டாஹல் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணின்றாங்க. எதுனா செமி கன்சர்வேட்டிவ் அப்படின்ற செமினா பாதி அப்படின்னு அர்த்தம். செமி கன்சர்வேட்டிவ் பாதி அப்படி பழமைவாத முறை அப்படின்னு அர்த்தம். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஹெவி ஐசோடோப், அதிக அடர்த்தி கொண்ட ஐசோடோப்புகளை N15, அதுக்கப்புறம் சாதாரணமாக ஐசோடோப்புகள் கொண்ட N14 நைட்ரஜன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமோனியம் குளோரைடு. அமோனியம் குளோரைடு பார்த்திங்கன்னா அந்த ஊடகம் கல்ச்சர் மீடியம். அதுக்கப்புறம் இதில் ஈகோலை பாக்டீரியா. ஈகோலை பாக்டீரியா பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ரெப்ளிகேஷன் ஆகக்கூடிய தன்மை உண்டு, அதாவது நகல் எடுத்தல் தன்மை அப்படின்னு பேர். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கல்ச்சர் மீடியத்தில் ஒரு ஊடகத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த பாக்டீரியா ஈகோலை அமோனியம் குளோரைடு கொண்ட அந்த ஊடகத்தில் என்ன பண்ணுறாங்க, ஈகோலை பாக்டீரியாவை வளர்க்குறாங்க. அந்த ஈகோலை பாக்டீரியாக்குள்ளே அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய நைட்ரஜன் கொண்ட ஐசோடோப்பை அதை உள்ள செலுத்துகிறாங்க. செலுத்தின பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய N15 அப்படின்ற இருக்கக்கூடிய ஐசோடோப் கொண்ட அந்த N ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா அந்த டிஎன்ஏக்குள்ளே, அதாவது ஈகோலை பாக்டீரியாக்குள்ளுக்குள்ளே அவை செல்கின்றன. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த ஹெவி ஐசோடோப்பாக மாறிடுது இல்லையா, அந்த N15 இருக்கக்கூடிய பாக்டீரியாவை பார்த்திங்கன்னா அடுத்ததாக இருக்கக்கூடிய கல்ச்சர் பண்ணக்கூடிய வேறொரு ஊடகம், அதாவது வேறொரு ஊடகத்தில் என்னென்னா நார்மலாக இருக்கக்கூடிய சாதாரணமாக இருக்கக்கூடிய N14 அப்படின்ற ஐசோடோப் கொண்ட அந்த பாக்டீரியா வளர்க்கக்கூடிய மீடியத்துக்கு கல்ச்சர் மீடியத்துக்கு ஊடகத்துக்கு மாற்றுறாங்க. அந்த ஊடகத்துக்கு மாற்றின பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம். ஏன்னா அந்த ஈகோலை சீக்கிரமாக நகலாக்கம் செய்தல் நடத்தணும், காப்பி ஆகும். சரியா? அப்போ அந்த நகலாக்கம் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆஃப்டர் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஆஃப் பார்த்திங்கன்னா சாதாரணமாகும். அதுக்கப்புறம் ஆஃப் அண்டை ஹெவியாக இருக்குது, அதாவது நார்மலாகவும் ஹெவியாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 2 காம்ப்ளிமென்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா N14 இருக்குது, ஒன்றும் N15 இருக்கு. இது என்னென்னா டூப்ளிகேஷன், அதாவது பார்த்தோன்னா ஒன்று பேரண்ட் ஸ்டேண்ட்லேருந்து பெற்றோரிலிருந்து. இப்போ நம்மலாம் எப்படி பார்த்தோன்னா ஒரு எக்ஸாம்பிள், நம்ம பார்த்தோன்னா தாயிடமிருந்தும் தாயிடமிருந்து 23, தந்தையிடமிருந்து 23 குரோமோசோம்கள் இருக்கு இல்லையா, ஒரு குழந்தை உருவாகுது இல்லையா. அது மாதிரி தான் இது பார்த்தோன்னா நகல் எடுத்தல் ஆன பிறகு என்ன பண்ணுறது, அதாவது பாதியாக்கம் நடைபெறுது. அதுக்கப்புறம் செகண்ட் ஜெனரேஷன் ஆஃப்டர் 20 மினிட்ஸ் 40 மினிட்ஸுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இதை நகலாக்கம் செய்கிறாங்க. நகலாக்கம் செய்யும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இதில் பாதி பார்த்தீங்கன்னா கலப்பினம் பார்த்திங்கன்னா ஹெவி நைட்ரஜன் கொண்டதும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடியது உண்டாக்குது. இதில் பாதி பார்த்திங்கன்னா மீதி இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய அதாவது பார்த்தீங்கன்னா மீதி ஆஃப் அண்ட் ஆஃப் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய நைட்ரஜனாக இருக்கக்கூடியது கொண்ட தொகுப்பாக டிஎன்ஏ மூலக்கூறாக உருவாகிறது. இது மூலம் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சந்ததி எப்படின்னா ஒரு மூலாதாரத்திலிருந்து என்னென்னது பெற்றோரிலிருந்து அவைகள் உருவாக்கம் நடைபெறுகின்றன. அதில் பார்த்தீங்கன்னா காப்பி ஆஃப் டிஎன்ஏ டூப்ளிகேஷன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று பேரண்ட்டு, ஒன்று நியூலி சிந்தசிஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று பெற்றோரிடத்துலேருந்து ஒன்றும், அதுக்கப்புறமா புதிதாக உருவாக கொண்ட டிஎன்ஏ இழைகளும் உருவாகிறது. அப்படின்றத என்ன பண்ணுறாங்க, இந்த மெசல் செகல்சன் பார்த்தீங்கன்னா 1958 பார்த்தீங்கன்னா ஹெவி நைட்ரஜன் கொண்ட ஐசோடோப்பு லைட் நைட்ரஜன் ஐசோடோப் மூலியமாக என்ன பண்ணுறாங்க, நிரூபிக்கிறாங்க. நன்றி.